கொலுசு கொடுக்குறியா கொடு, பட்டு கொடுக்குறியா கொடு, 3500 கூட கொடு, 10,000 ரூபா கொடுக்குறா கொடு, எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க யாருக்கு போடணுமா தீர்மானிச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படின்னு 6 மாதத்துக்கு அப்புறம் ஆளுநர் ஆட்சி வந்தோம். காங்கிரஸு மக்கள் நல கூட்டணி எல்லாம் இங்கே போயிட்டாங்கன்னா திமுக என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு பரபரப்பான அரசியல் தருணத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் சில தகவல்கள் நம்மிடம் பகிர்ந்துவதற்கு தயாராக இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ திமுக தோற்கொன்றது நம்மளால் கண்டுபிடிச்சதுக்கு நிறைய காரணங்களை நம்மளால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் அந்த அதிமுக அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, எதிர்கட்சியாக இருந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கு மிகப்பெரிய அளவில் மிஸ் பண்ணதுன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? அவங்க ஃபஸ்ட்டு இவர் கிடைச்ச வரவேற்பு அதுதான் அதிமுகவையும் அடித்து சாட்சி இருக்குது. அதிமுக எங்கே தவறுனாங்கன்னா அதனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தனி மனிதராக அவ்வளோ கஷ்டப்பட்டார். எல்லாவற்றிலும் அவர் மட்டும் 325 தொகுதியில் சுற்றிருக்காருங்க. 2 தடவை 195, 135, 330 தடவை சுற்றிருக்காரு. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்களில் எவ்வளோ பேர் வெளியில் சுற்றினாங்க? அந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்களை முன்னுக்கு கொண்டு வரவே ஒரு முயற்சிக்கலை அப்படின்ற ஒரு யார் சொன்னா? இன்றைக்கி நீங்கள் அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லுங்கன்னா நீங்கள் 10 பேர் வேலுமணியிலேருந்து இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு நான் எப்பயுமே அவங்க போய் ஒரு ஃபீல்டு ஒர்க்கு கூட அவங்க எல்லா தமிழ்நாடு முழுவதுமோ அல்லது ஒரு பகுதியாகவே செஞ்சது. அவர் கோயம்புத்தூரில் நின்றாரு. அதை தாங்க சொல்கிறேன். அதை மீறி அவர்களுக்கான அந்த ஏற்பாடுகள் சிஸ்டம் அவர்கள்ட்ட இல்லை. திமுக பலமாக தன்னுடைய ஐடி விங்கை ஒர்க் பண்ணிச்சு. ஆனால் இங்கே ஐடி விங்குன்னு ஒன்று இருந்துச்சு. இவருடைய தேர்தல் அறிக்கை தான் இருக்கிறதுல டாப்பு. 3 சிலிண்டரு, 10,000 ரூபா, ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி பல இது, தாலிக்கு தங்கம், பல இது எதையுமே பெருசாக ப்ரொபகண்டா பண்ணி கொண்டு போய் சேர்க்கலை. டிஎம்கேக்கு எதிராக, தாவேகாக்கு எதிராக இந்த விஷயங்களை நாங்கள் தான் வந்தால் செய்வோன்றத ஒரு விஷயத்தை பெருசாக கொண்டு போகல. ஒரு அமைப்பு ஸ்ட்ராட்டஜி அமைப்பு இவர்களுக்கு இருந்தது. அது இருந்துச்சா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. இங்கே 1க்கு 8 அமைப்பு இருந்தது ஸ்ட்ராட்டஜி டீம். அது வச்சு செஞ்சு இவரை காமெடி பீஸ் ஆக்கி ஒரு வழி பண்ணிட்டாங்க. நீங்கள் காமெடி பீஸ்ன்னு முதல்வர் ஸ்டாலின். இங்கே இவரை காமெடியும் ஆகலை, எதுவும் ஆகலை. அவங்க வாட்டில் கம்முன்னு எதையும் செய்யாமல் வேலை செய்யாமல் இருந்தாங்க. ஒரு ஆள் மட்டும் என்ன போய் சுற்றி பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் மேலே மக்கள் எங்கே அடித்தாங்க இவருன்னு கேட்குறீங்கல்ல. திமுக பண்ண பெரும் பிரச்சாரம், ஒன்றும் இல்லாதவர் அடிமை, பாஜக இவர் அடிமையாக வச்சுருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜகவோட துணை போகிறாரு, மத்திய அரசு திட்டங்களுக்கு இவர் இது பண்ணோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு இமேஜை இஸ்லாமியர்கள் இந்த பக்கமே வர விடாமல், விஜய் பக்கமும் போக விடாமல் பார்த்துக்கினாங்க. ஓவரால் பார்க்கும் பொழுது பொதுமக்கள் மத்தியில் 2 கருத்து தானே போவோம், 2 பேரும் வேஸ்டியா, ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜோக் என்னென்னா, இனி எவனும் அடுத்த தேர்தலெலாம் துட்டு கொடுக்க மாட்டான். இப்போ அது கேள்வி நான் அதான் கேட்குறேன். கடந்த பல தசாப்தங்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்பயுமே செலவு கடுமையாக இருக்கும். இது ஒரு புது புரட்சின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இனி தேர்தல் எவ்வளோ காசு கொடுத்தாலும் மக்கள் நீ கொடுத்த வாங்கிட்டேன், இனி நான் என்ன நினைக்கிறேன்னு அங்கே தான் போடுவேன் அப்படின்ற மக்கள் வாங்கிக்கிறாங்க. நீ எவ்வளோ கொடுக்குற வாங்கிக்கிறாங்க. எப்பா என்ன 1000 ரூபாவா? சரி ரைட்டு, 6000, 8 பேர் இருக்கிறாங்கப்பா, இன்னும் 2000 கொடுன்னு வாங்கிக்கிறாங்க. சவுத்தில் பல ஏஜென்ட்டு கவுண்டிங் நடந்துட்டு இருக்கும்போது வெறுத்து போயிட்டாங்களா, இவ்வளோ காசு கொடுத்துருக்குறோம், ஓட்டு வரல, எப்படி பதில் சொல்கிறதுன்னு கவுண்டிங் சென்டர் விட்டு போனதாங்க. இந்த சைடு இவங்களும் கொடுத்துருக்காங்க. தாவேகாலே கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க. கொடுக்கலன்னா யாரெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப பேர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கொடுக்கல, கொடுக்க காசு கிடையாது. காசு இல்லை, இருக்கிற வரைக்கும் கொடுத்து. ஒரு ஆட்டோ டிரைவர் அவர்கிட்ட என்ன காசு இருக்கும்? அந்த கலாச்சாரம் காலியாகிறதுல அதான் சொல்ல வரேன். ஒரு தொகுதிக்கு 350 கோடி ரூபா செலவு பண்ணதெல்லாம் இருக்குது. ஒரு தொகுதினா ஒரு மாவட்டத்தில் உள்ள 5-6 தொகுதிக்கு, அது ஒரு தொகுதிக்கு 50-60 கோடி கூடவே இருக்கும். அப்போ அந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் உண்டு. ஆனால் கொடுன்னு வாங்கிட்டாங்க. கொலுசு கொடுக்குறியா கொடு, பட்டு கொடுக்குறியா கொடு, 3500 கூட கொடு, 10,000 ரூபா கொடுக்குறா கொடு, எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க யாருக்கு போடணுமா தீர்மானிச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, துட்டுக்கு வாங்கினாலும் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு இவங்க யாருக்கும் அவங்கள தீர்மானி தான் போடுறாங்க. நம்ம ஏன் இனிமேல் துட்டு கொடுக்கணும் அப்படி அதுக்கு பதிலாக அதை வேறு வகையில் நம்ம எதாவது செலவழிப்போம், ஸ்ட்ராட்டஜி டீமு அந்த மாதிரி எதாவது செலவழிப்போம் அப்படின்னு இனி வருங்காலத்தில் யோசிப்பாங்க. அது துட்டாக
ஓட்டுக்கு பணம் அப்படின்னு இனி போகாது, குறையறதுக்கு வாய்ப்பு குறையறதுக்கு இருக்கு. அதை நம்ம ஒரு மகிழ்ச்சியாக விஷயமா பார்க்கணும். அவர் ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கான ஒரு சிக்கல்கள் அந்த இதெல்லாம் கடந்து ஒரு போயிட்டு இருக்கிற பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஏதாவது ஒரு குறுகிய கால தேர்தல் வரத்துக்கு டெல்லியில் வந்து ஒரு ஆட்சியை சமாளிக்கிறதுக்கு இவர் அந்த மாதிரியான ஒரு சூழல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இறுதி முடிவு அதை நோக்கி நகரும். அப்படி எப்படின்னா இவரால் முடியல அப்படின்னு 6 மாதத்துக்கு அப்புறம் ஆளுநர் ஆட்சி வந்துடும். களைச்சிட்டுனா அப்படிலாம் கிடையாது. இவர் இப்போ முதலமைச்சராகி பண்ணுறாரு ஃப்ளோர் டெஸ்ட் ஃபஸ்ட்டே அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கலனாவே உடனே கிடைக்கலன்னா அவ்வளோதான், ஆளுநர் ஆட்சி தான். ஆளுநர் ஆட்சி தான். அதுக்கு வேறு யாராவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து வரீங்களாப்பான்னு கேட்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்தால் கூட அங்கே 130 118 இருக்குமான்னு தெரியாது. கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்தால் தான் 118 வரும். அப்படி யார் ஒத்துக்கிட்டு அழிஞ்சு போவாங்க. அப்படி வந்தால் விஜய்க்கு தான் லாபம். ஏன்னா பெரிய எதிர்கட்சியாக உட்காருவார், அவர் கட்சி இன்னும் நல்லா வளரும். எப்பவுமே அடுத்து வந்த தேர்தல் பெரிய எப்போவுமே 3-2 ஆச்சுன்னா ஏதோ ஒரு கட்சி கண்டமாயிடும். ஷீலா தீட்சித் இருக்க வரைக்கும் டெல்லியில் காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருந்தது. 2 தடவை ஆட்சியை பிடிச்சாங்க. பாஜக உள்ள நுழைஞ்சது. 3 கட்சி ஒரு மாதிரி பண்ணல, காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இடதுசாரிகள் வலுவாக இருந்தாங்க 77லேருந்து 2011 வரைக்கும். வெஸ்ட் பெங்கால் சொல்கிறேன். அங்கே காங்கிரஸ் இடதுசாரிகள் எடுத்து ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் இடதுசாரிகள் திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக இருந்தது. அப்புறம் காங்கிரஸ் சிபிஎம் சேர்ந்து எடுத்தாங்க. இப்போ 2 பேரும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ அதன் வழியாக நான் கேட்குறது, இங்கே மிகப்பெரிய ஃபஸ்ட்டு ஆபத்து எந்த கட்சிக்கு இருக்குங்க? திமுகவுக்கு அதிமுகவுக்கு? யார் கட்சியை கரெக்டாக வழி நடத்துகிறாங்களா? இன்றைக்கி நம்மளாம் முடிவுலாம் பண்ண முடியாதுங்க. 13 வருஷம் தோற்று போய் அந்த கட்சியை தூக்கி நிறுத்தி கொண்டு வந்துட்டார் கலைஞர். டிஎம்கே ஏடிஎம்கே 96 அடிப்பட்டப்போ இதோட அவ்வளோதான் காலினாங்க. டக்குன்னு தூக்கி நிறுத்தி கொண்டு வந்துட்டாங்க. தலைவர்களை பொறுத்து தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஸ்டஃப் இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே காங்கிரஸு மக்கள் நல கூட்டணி எல்லாம் இங்கே போயிட்டாங்கன்னா திமுக என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்னொன்று அங்கே அதிகார மோதல் அதிகமாகிடுச்சு. எங்கே திமுக சொல்கிறேன், திமுகவில். அப்போ அந்த அதிகார மோதல் எங்கே முட்டி இதாகுதோ அடுத்த தலைவர் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூனு தலைவரே. இப்போ அடுத்து இருக்க இளம் தலைவர் அதை விட கோல்டன் ஸ்பூனு. அப்போ அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்டஃப் இருக்குல்ல, அது போராட்ட குணம் அது இருக்காது அவருக்கு. அப்போ என்ன ஆகும்னா அங்கே மருமக பவராக இருக்கார், கனிமொழி பவராக இருக்காங்க. கனிமொழி உள்ளிட்ட பலரை பாஜக டெல்லி கையில் எடுத்ததாக ஒரு தகவல். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. பாஜகக்கு என்னென்னா ஏடிஎம்கே காலி பண்ணலாமா டிஎம்கே காலி பண்ணலாமான்னு டைலமாலே இருக்கிறாங்க. தாவேகா வேறு இப்போ தலையெடுத்துருக்குது. இப்போ பாஜகவுக்கு அதனால் பெரிய அடி. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்டிஏ ஏடிஎம்கே அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருவேளை பாமக போகாமல் இருக்குது, இல்லை பாமக போயிடுச்சுன்னு வச்சுங்க, இருந்தாலும் என்டிஏ இருக்கும். இங்கே எல்லாரும் போயிட்டா குளத்திலே தண்ணியில் யாரை நம்பி நான் பிறந்தேன்னு பாடிட்டு இருக்கணும். தனியாக திமுக இருந்துச்சுன்னா 24%. 24% என்ன பண்ண முடியும்? அப்போது நம்பிக்கை இழக்கும் போது பணம் பிரச்சனை, பல பிரச்சனை இருக்குது. திமுகவுடைய அடிப்படை தகர்ந்துச்சு தெரியும்ல. அந்த ஒரு குடும்ப ரீதியாக இருந்த கட்சின்னு மாறி கார்ப்பரேட் கட்சியாக மாறினப்போ நாங்கள் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு இது வரும் கீழே துட்டு கூட. அப்படி தான் அவங்க உள்ளாட்சி தேர்தலே நடத்தாமல் இந்த தேர்தல் வரைக்கும் கடத்திட்டு வந்தாங்க. இன்னும் பெரிய சண்டை ஆகிடும். இப்போ இவர் உடனே நடத்துவார், ஆட்சி அமைச்சா உடனே நடத்துவார். ஏன்னா இந்த சிபிஎம் சிபிஐலாம் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை காங்கிரஸ் விசிகா பாமக வராங்கன்னா அவங்களுக்கு தூண்டில் போகிறதுக்கே இதுதான் சரி. ஆளுக்கு ஒரு மாநகராட்சி 2 மாநகராட்சி நகராட்சி பஞ்சாயத்து அது இதுன்னு கொடுத்தா அப்படியே கன்ஜஸ்டடாக ஆகிடும். அதுக்கு அடுத்து பார்லிமெண்ட்டுனா எப்பா உனக்கு 2 சீட்டு, உனக்கு 2 சீட்டு, உனக்கு 3 சீட்டு, 5 சீட்டு இதை வச்சுக்க, உனக்கு பொது தொகுதி சிபிஎம் இவருக்கு யாருக்கு ஏங்க நல்லா புரட்சி பண்ணியிருக்காங்க. பொது தொகுதியில் அதிக வேட்பாளர்கள் தனி தொகுதி வேட்பாளர்களாக நம்ம மக்கள் நின்று ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 26 தொகுதி. ஆமாம், அதனால தான் நான் முன்னே அந்த மாதிரி சொன்னேன். ஜெயலலிதா எம்ஜிஆரை போல் கேண்டிடேட்டை பார்க்கல, பணத்தை பார்க்கல, ஜாதி பார்க்கல. ஏங்க தொகுதி மாதிரி நின்னவங்களாம் இப்போ தொகுதியை போய் சரி பண்ணணும். அங்கேயே வீடு கிடையாது. நீங்கள் அறந்தாங்கில் இருந்த பர்வேஸ் அறந்தாங்கே கிடையாது. ஆமாம், அங்கே இஸ்லாமியில் ஓட்டுக்கு போய் நின்னாங்க, பர்வேஸ் ஜெயிச்சிட்டாப்பில். இந்த மாதிரி பல இது இருக்குது. நாடார்கள் கம்யூனிட்டி இன்னொரு பெரிய கம்யூனிட்டி இருந்த இடத்துல ஒரு தலித் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்காங்க, விருதுநகர்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல ஃபேக்ட்ரி நடந்திருக்குது. ஸ்ரீநாத் போய் நிற்கிறாரு தூத்துக்குடியில். அங்கே அந்த ஃபெர்னாண்டஸ் இது மீனவர் இருக்காங்களா, அந்த இதை சேர்ந்தவர் அவர். அதனால் அவர் போய் நின்னார். அஜிதா அந்த இதில் தான் வெயிட்டு. ஆனால் அங்கே தாவேகான்ற பெரிய ஆள் அடைக்கும் போது அஜிதாவுடைய அந்த இதெல்லாம் எடுபடலை.
அவங்க திமுக போயிட்டான்னு வச்சுங்களேன். 12 கிறிஸ்டியனு 12 முஸ்லீம் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற எந்த கட்சியிலும் இவ்வளோ இருப்பாங்களான்னு தெரியாது. அதனால் இது ஒரு பெரிய புரட்சி தான், இது இளைஞர் புரட்சி மாதிரி. இந்த ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அஸ்ஸாம் பிரபல ஒரு மகன் தான் அஸ்ஸாம் கணபரிஷித். இளம் வயது 35 வயசுல என்னமோ வந்தார். ஆமாம் வந்தார். மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாணவர்கள் சேர்ந்து உருவாக்கி வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு என்னன்னா மக்கள் வந்து முழு மெஜாரிட்டி கொடுக்கல, பெரிய சவாலை கொடுத்துட்டாங்க வரும்போதே. இந்த சவாலை விஜய் எதிர்கொள்வாரா? எதிர்கொண்ட பிறகு அவர்களை அரவணைச்சி டிஎம்கே மாதிரி தோழமை கட்சிகளாக எப்படி கொண்டு போவார்? அதில் வந்து ட்ரைனிங் டிஎம்கிட்ட தான் எடுத்துக்கணும். கொண்டு போவாரா? 5 ஆண்டுகள் அதை கடத்துவாரா? இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருக்கத்தில் காலேஜோட சந்திக்கிறேன்டா அப்படின்னு அந்த நல்ல பேரோட 2 வருஷம் நல்ல பேர் வச்சு சந்திச்சு, இவர் அண்ணா இறந்த பிறகு 69 ஆட்சிக்கு வந்த கலைஞர் கூட இருக்கும்போது டக்குன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கழிச்சிட்டு 71 ஒன்றா இருந்து பெருவெற்றி 184 தொகுதி திமுக. அந்த வரலாறு இது வரைக்கும் முறியடிக்கப்படலை. அந்த மாதிரி 2 ஆண்டு நடத்திட்டு ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு பாருங்கள், நான் இன்னும் நல்லா பண்ணோன்னா எனக்கு முழு மெஜாரிட்டி வேணும், அதனால் ஆட்சியை கலைக்கிறேன். நொடிக்கு நெடு பல திருப்பங்களாக இருக்குது. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழுடன். நன்றி, வணக்கம்.